ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படி படிக்கணும், எந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி படிக்கணும்னு தெரியுங்களா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எந்திரமா விஷயம் இருந்துச்சு. ஓந்துக்கு இந்த ஹிண்ட் வச்சு படிக்கணும் அது ஒன்று. அடுத்து ரெண்டாவதாக வந்து கதையை படிக்கணும், அது வந்து புரிஞ்சு படிக்கணும். ஓகே. படமா படிக்கூடாது, படிக்கணும் அப்படியே போயிடும். சரி, புரிஞ்சு படிச்சா மனசுக்குள்ள நிற்கும். இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்ததுல என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லு. நல்லா ஜம்ப் பண்ண கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு வந்ததுல இருந்து நீ என்ன புதுசா கத்துக்கிட்ட? எக்ஸாம் வந்து பதட்டமா எழுதக்கூடாதுன்னு சொன்னாங்க. சூப்பர். எல்லாமே சொன்னாங்க. எக்ஸாமுக்கு முக்கியமாக சொன்னாங்க. எக்ஸாமுக்கு முக்கியமா சொன்னாங்க. வேற இதுக்கப்புறம் பயப்படுவியா? அதாவது எக்ஸாம் ஹாலில் போனோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. அதுவும் வாழ்க்கையில இருந்துச்சு. புதுசாக என்ன கற்றுக்கிட்டோம்னா நான் அடிக்கடி எல்லா எக்ஸாமுக்கும் பயப்படுவேன். சரி, கொஞ்சம் இந்த வாட்டி அந்த பயம் குறைஞ்சிருக்கா இல்லை போயிட்டா? வெயிட்டு நம்ம வந்து படித்தா வந்து கதையாக படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு சொல்லு. நான் இன்னைக்கு வந்ததுலேருந்து நான் எல்லா கூட்டத்தையும் சரி இந்த மாதிரி சும்மா அட்வைஸ் மட்டும் தான் பண்ணுவான்னு நினச்சேன். நான் வந்தோடனே தான் பார்த்தேன் இந்த மாதிரி நல்லா அழகாக பயப்படலாம் கூடாது, இந்த மாதிரி நல்லா புரிகிறபடிலாம் எல்லாம் சொல்லி கொடுத்ததுனால எனக்கு இதை புரிஞ்சு. இன்னும் எக்ஸாம் நான் முன்னெல்லாம் போகும்போது எக்ஸாம் ரொம்ப பயமாக இருக்கும். சரி இவங்க சும்மா அட்வைஸ் மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு நினச்சா நல்லா பயப்படக்கூடாது, நல்லா இந்த மாதிரிலாம் வச்சு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து. இனிமேல் நான் பயப்படவே மாட்டேன். நீ நடந்த சூப்பராக இருந்தது.